இன்னைக்கு நாம 2022ல போன வருஷம் ரிலீஸ் ஆன கிண்ண ராசானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான தெலுங்கு படம் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷமா தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அப்பா என் மக எப்போ என் கண்ணுல படுறாளோ அப்ப அவளை கொலை பண்றேன், என் கண்ணுல அவ எப்போ படுறாளோ அன்னைக்குதான் அவளுடைய கடைசி நாள் அப்படின்ற மாதிரி கொலை வெறியோட சுத்திக்கிட்டு இருக்காரு. இவர் கொலை வெறியோட சுத்தறதுக்கு என்ன காரணம், நம்ம ஹீரோயினும் அப்பாவும் நேருக்கு நேர் மீட் பண்ணாங்களா, மீட் பண்ணும்போது ஏற்பட்ட பிரளயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தை எங்கேயுமே ஸ்கிப் பண்றாதீங்க. இந்த வாரத்துல நான் போட்டதுலயே பெஸ்டான படம் அப்படின்னா அது இந்த படம் தான். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான கடற்கரையை காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் நின்னு படம் வரைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு பொண்ணு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வரா. தூக்கிட்டு வந்துட்டு அந்த பையனுக்கு கால் பண்றா. கால் பண்ணா போன் போக மாட்டேங்குது. சரி நம்ம தூது அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயுடைய கழுத்துல ஒரு நோட்டை ஒட்டி அனுப்புறா. இப்போ இந்த நாயும் ஓடி போயிட்டு அந்த பையன் கிட்ட நிக்க, அந்த பையன் அந்த நோட்ஸ்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். நான் கொஞ்சம் கோவப்பட்டு கத்திட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, என்னுடைய வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னதான் லவ் பண்ணுவேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த விஷயம்லாம் இந்த பொண்ணு இந்த பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப யாரோ பின்னாடி பக்கமா வந்து இந்த பொண்ணுடைய கழுத்துக்கு பின்னாடி பக்கமா குத்துறாங்க. முன்னாடி வரைக்கும் அந்த கம்பி வருது. இப்ப இந்த பொண்ணு உயிருக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கொலைகாரன் இந்த பொண்ணுடைய முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு மரத்து பக்கமா போட்டு போயிட்டான். அந்த பக்கம் அந்த காதலன் நாயை இறக்கி விடும் போது நாய் போயிட்டு திரும்பி ஓடி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா நாயுடைய வாய் முழுக்க ரத்தமா இருக்கு. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ காலைல சீக்கிரமா எந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் பண்றாரு, வாக்கிங் ஜாகிங்லாம் போறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு எங்கேயோ கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரி விடாம கால் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோயின் புலம்பிட்டே கண்ணை முழிச்சு, ராட்சசி காலங்காத்தால தூங்க கூட விடாம ஏன்டி போன் பண்ணி கடுப்பேத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்து போயிட்டியா, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்ல, ஏமா டைமுக்கு வந்துருவேன், போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போயிட்டு கண்ணாடிய பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க நெத்தியில ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்பை பத்தி என்னமோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நைட் நம்ம மீட் பண்ணுமே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு நைட்டும் நம்ம மீட் பண்ணலாம், அப்பாவை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நைட்டு மீட் பண்ணும்போது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சேட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோனும் கிளம்பி ஆபீஸ்க்கு போறாங்க. போற வழியில ஃப்ரெண்டு மறுபடியும் கால் பண்றா. கால் பண்ணி, நீ அந்த வெங்கட்டை நம்பாத, அவன் ரொம்ப மோசமானவன், சரியான பிளே பாய், உன்னுடைய அப்பாவை தேடி கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி பழகுறான், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னும் போது, சேச்சே அந்த பையன் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன், என்னுடைய அப்பாவை தேடி கண்டுபிடிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னும் போது, நான் வேணா உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி போனை கட் பண்றா. இப்போ நம்ம ஹீரோயினும் கிளம்பி ஒரு லைப்ரரிக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு லைப்ரரி தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க போல. போயிட்டு அவங்க ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு போனை பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரி போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்கா. அந்த போட்டோல நம்ம ஹீரோவும் இன்னொரு பொண்ணும் ஒன்னா இருக்க மாதிரி லைட்டா ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சில வயர்கள்லாம் மாட்டிக்கிட்டு எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இன்னொருத்தவர் நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய பேரு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோவுடைய உண்மையான பேரு வெங்கட் மக்களே, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மாவை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சில பல கேள்விகள் கேட்கும் போது எல்லா கேள்விகளுக்குமே நம்ம ஹீரோ பொய்யா தான் ஆன்சர் பண்றாரு. ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, வாழ்த்துக்கள் வெங்கட், நீங்க வந்துட்டு இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவர் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி கோர்ட்டுக்கு போறாரு. ஆமா மக்களே, நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான லாயரு. கோர்ட்டுக்கு போயிட்டு சீனியர் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மீட் பண்றாரு. எல்லாருமே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவை பாராட்டி பேசுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு திறமையான புத்தி கூர்மையுள்ள ஒரு லாயரு அப்படின்ற மாதிரி இந்த சீன்ல காமிக்கிறாங்க. இந்த டைம்ல லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்றாரு. நம்ம ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இப்போ அவரும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க சொன்னவருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு, அந்த மனுஷன் நைட் டைம்ல மட்டும் யாருக்குமே தெரியாம அந்த வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிட்டு பகல்ல எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு போல, இன்னைக்கு நைட்டு போனா கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னும் போது, ஓகே நைட்டு பாத்துக்கலாம், இப்போ கிளம்புங்க அப்படின்னும் போது அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ ஒரு வக்கீலா இருக்கும்
போது எதுக்காக போலீஸ்னு போய் சொன்னாரு அப்படின்ற விஷயம் இந்த சீன்ல நமக்கு புரியாது. படம் பார்த்து முடியும் போது புரியும். இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீனையும் நல்லா நோட் பண்ணுங்க. எல்லா சீனுமே படத்துடைய கடைசியில கனெக்ட் ஆகும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு புக் ரைட்டரை கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ மாதிரி பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோ கால் பண்றாரு. ஹீரோயினும் போன் அட்டென்ட் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னுடைய அப்பா எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டேன், நைட்டு நீயும் நானும் சேர்ந்து கிளம்பலாம், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள என்னமோ தோணிட்டே இருக்கு, என்னமோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அந்த போட்டோவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல உள்ளுக்குள்ள வேலை செய்யற ஒரு பொண்ணு புக்கெல்லாம் தூக்கி அடுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொட்டி விட்டா, ஏமா அப்படி பண்ற, இந்த புக்கெல்லாம் எவ்வளவு வேல்யூ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே போயிட்டு அடுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடுக்கி வச்சுட்டே இருக்கும் போது இவங்க கையில கிண்ணராசானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கிடைக்குது. இது என்னப்பா புதுசா இருக்கு, இது வரைக்கும் இந்த புக்கை நானே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்காக நான் எழுதியது அப்படின்ற மாதிரி போட்டு அந்த புக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அப்படியே ஹீரோயின் ரெண்டாவது பேஜை திருப்புறாங்க. அன்னைக்கு மின்னல் வெட்டி சரியான மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. மின்னல் சத்தத்துக்கு நடுவுல என்னுடைய குழந்தை, என்னுடைய மகள் பிறந்தா. அவளை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியமே என்னுடைய மகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஹீரோயின் அடுத்த பேஜை திருப்பினா ரெண்டாவது பேஜ்ல எனக்கு ஒரு மகள் பிறந்தா, அந்த மகளை சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம்னு போட்டிருந்தேன். மூணாவது பேஜ்ல என்னுடைய மகளை கொல்லணும், எப்படியாச்சும் என்னுடைய மகளை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும், அதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமா மாறி போச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்கே செம ஷாக்கிங்கா இருக்கு. யாரா இந்த சைக்கோ, அவனுக்கு ஒரு மகள் பிறக்குது, அந்த மகளை தூக்கி கொஞ்சணும், சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த பேஜ்லயே பார்த்தா கொலை பண்ணுன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை முழுசா படிச்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஹீரோயின் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு அப்படியே அந்த கதையை விஷுவலா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. செமையா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. ஒரு பெரிய அரண்மனைக்கு வெளியில ஒரு ஜீப் வந்து நிக்குது. ஜீப்புக்குள்ள இருந்து ஒருத்தன் இறங்கி உள்ளுக்குள்ள போறான். உள்ளுக்குள்ள போனா ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அப்பா போயிட்டு மனைவியை பார்த்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏங்க என்னங்க குழந்தைக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்து போகும்போது இவரு குழந்தைய பாக்குறாரு. ஒரு மாதிரி முறைச்சி பாக்குறாரு. முறைச்சி பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு கிஸ் பண்ணிட்டு மாடி மேல போறாரு. போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே வந்து பார்க்கும்போது குழந்தையும் காணும், அம்மாவையும் காணும். இவர் வீடு முழுக்க தேடி பாக்குறாரு. யார் யாருக்கோ கால் பண்ணி கேக்குறாரு. எங்க தேடியுமே மனைவியும் மகளையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த டைம்ல பார்த்து போலீஸ் வீட்டுக்கு வராங்க. உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு செல்ல அடைக்கும் போது, யாரியா நீங்க, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய மனைவியையும் மகளையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஊரா தேடி சுத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி பரிதவிச்சு போயிருக்கேன், இந்த டைம்ல என்னையா கைது பண்ணி கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ மனைவியும் மகளும் உள்ளுக்குள்ள வராங்க. நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகும் போது மனைவி கிட்ட வந்துட்டு ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த குழந்தையுடைய ஸ்கூல்ல இருந்து என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கூப்பிடும் போது இவங்களும் போயிட்டு என்ன டீச்சர், என் குழந்தை ஏதாவது பிரச்சனை பண்றாளா, சரியா ஏதாவது படிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்க குழந்தை நல்லாவே படிக்கிறா, கொஞ்சம் அமைதியா இங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை விட்டு அந்த குழந்தையை கூட்டிட்டு வர சொல்றாங்க. கூட்டிட்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறமா இந்த டீச்சர் அந்த அம்மாவை முறைச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை ஏன் டீச்சர் எங்க அம்மாவை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ இந்த குழந்தைய எங்கிருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி உங்க மகளை நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க எப்போ என்ன திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேக்குறாங்க. நான் உங்களை மனசுக்குள்ள திட்டினேன், நான் மனசுக்குள்ள திட்டுறேன் அப்படின்ற விஷயம் உங்க பொண்ணுக்கு நல்லாவே கேக்குது, நல்லாவே அவளால புரிஞ்சுக்க முடியுது. இத ஸ்டார்டிங்ல மத்தவங்க சொல்லும் போதும் இவளே வந்துட்டு என் பக்கத்துல உட்காந்துட்டு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதும் நானே நம்பல. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா இந்த பொண்ணு உண்மையிலேயே மத்தவங்களுடைய மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறா. அவளால அந்த விஷயத்த கேட்க கூட முடியுது. இது வந்துட்டு ரொம்பவே அற்புதமான சக்தி, கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஆனா இதனால நிறைய பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்கு, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த அம்மாக்கு தன்னுடைய குழந்தைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய கிஸ் பண்ணிட்டு பொண்ணை முறைச்சிட்டு போனாரு பாத்தீங்களா, அப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி தோணிட்டே இருக்கு, என்ன இந்த ஆள் இன்னைக்கு ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்ட உன்னுடைய அப்பா இப்போ என்ன நினைச்சிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா அப்பா நம்மள கொலை பண்ண போறாரா, கன்னை கொண்டு வந்து அந்த ஜீப்ல வச்சிருக்காரா, இப்போ அந்த கன்னால நம்ம ரெண்டு பேரையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போறாருமா, நம்ம மேல அப்பா சரியான கோவத்துல இருக்காருமா அப்படின்னும் போது இவங்க பயந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு ஜீப்ல பார்க்கும்போது கன் இருக்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லிருப்பாங்க.
இந்த விஷயம்லாம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த லேடி கன்னை காமிக்கும் போது கிடையாது இவங்க பொய் சொல்றாங்க, இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பங்காரன் கத்தும் போது இது எதுவுமே பொய் கிடையாது, உனக்கு யாரு கன்னை வாங்கி கொடுத்தா, உன்னுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே உன்னுடைய வேலைக்காரன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை கூட்டிட்டு வராங்க. அவனும் உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மனைவி கணவன் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளவு கொலவெறி, சொல்லுங்க நாங்க என்ன பாவம் பண்ணோம், அந்த குட்டி குழந்தை அப்படி என்ன பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு, அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே நாசமா போச்சு, அவ எப்போ இந்த உலகத்துக்கு வந்தாலோ அப்போ என்னுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தண்ணி ஊத்தி ஒரு பானையை வச்சிருப்பாங்க. அந்த பானையை தூக்கி உடைக்கும் போது ஒரு பீஸ் பறந்து போயிட்டு அந்த குழந்தையுடைய தலையை கிழிக்குது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தலையை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தலையில ஒரு தழும்பு இருக்கு. இப்ப உங்களுக்கு புரியுதா, அந்த குழந்தையே நம்ம ஹீரோயின் தான், அது ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கிடையாது ட்விஸ்ட். இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த புக்கை படிச்சுட்டே இருக்கும்போது இவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நம்ம வாழ்க்கையை யாரோ புக்கா போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது முன்னாடி நம்ம ஹீரோயினுடைய அப்பா உட்காந்து அவன் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பக்கோன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த விஷயத்த அந்த அப்பங்காரன் பார்த்துட்டு என்னமா எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் பயந்துக்கிட்டே எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த புக்கோடைய ரைட்டரே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பங்காரன் சொல்றான். எனது நீங்களா, உண்மையிலேயே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏமா என்ன பார்த்தா புக் எழுதுற மாதிரிலாம் தெரியலையா, அது மட்டும் இல்லாம இன்னொரு ரகசியம் சொல்லவா, அந்த புக்ல இருக்கிறது எதுவுமே பொய் கிடையாது, அந்த புக்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உண்மைதான் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு இன்னமும் பயங்கர ஷாக்கா இருக்கு. சரி நீங்க அதுக்கப்புறம் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேஜ் நம்பர் 142 அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை மீட் பண்ணீங்களா, பார்க்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பேஜ் நம்பர் 110 அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கும் போது என்னமா ரீடர் நீ ஒரு புக்கை கையில வச்சுக்கிட்டு அந்த புக்கை முழுசா படிக்காம தேவையில்லாம ரைட்டர் கிட்டயே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, அந்த புக்கை நீ முழுசா படிச்சு முடிச்ச அப்படின்னா உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லும் போது கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன், நீங்க அந்த குழந்தைய மன்னிச்சிட்டீங்களா மன்னிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் அவளை என் வாழ்க்கையில மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு இன்னமும் பயமா இருக்கு, எப்படி ரியாக்ட் பண்றது என்ன பேசுறது அப்படின்னே புரியல. முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது 20 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிற அப்பந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. ஆனா பேச ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஹீரோயின் ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ லிங்கம் கூட சேர்ந்துட்டு அவருடைய வீட்டுக்கிட்ட போயிருக்காரு. செமையா மழை பெஞ்சிட்டே இருக்கு. லிங்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நீங்க காருக்குள்ளேயே வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னும் போது வீட்டுக்கிட்ட வரையும் கூட்டிட்டு வந்துட்டேன், வீட்டுக்குள்ளலாம் கூப்பிட மாட்டியா, கூட்டிட்டு போயிட்டு ஒரு டீயோ காஃபியோ எல்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சரி ஓகே உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ வீட்டெல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள இருந்து யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கா ஒன்னும் புரியல, இதுக்குள்ள யார போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதை ஓபன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு லைட்டா மென்டலி பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி இருக்கா. அந்த பொண்ணு ஓடி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த டைம்ல லிங்கம் ஓடி வந்து சார் ஏன் சார் இந்த டோரை ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு டோரை லாக் பண்றாரு. லிங்கம் என்னையா பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணை எதுக்கு உள்ளுக்குள்ள தள்ளி லாக் பண்ணி வச்சிருக்க, ஒழுங்கா அந்த டோரை ஓபன் பண்ணு அப்படின்னும் போது இப்போ லிங்கமும் ஓபன் பண்றாரு. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் கொடுக்குறாரு. இப்போ அந்த பொண்ணு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய தங்கச்சி தான் சார், இவ பிறக்கும் போதே என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்போ எனக்குன்ட்டு யாருமே கிடையாது இவளை தவிர, ஆனா இவளுமே மனநலம் பாதிக்கப்பட்டு இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த மாதிரி என்ன தவிர வேற யாரை பார்த்தாலுமே அடிப்பா புடிச்சு கடிப்பா பயங்கரமா அட்டாக் பண்றவா, இவளை வேற எங்கேயும் சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்துட்டு யாரோ வந்து லிங்கத்தை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி கையில என்னமோ ஒரு பார்சல் கொடுத்துட்டு போறாங்க. அந்த பார்சலை வாங்கி லிங்கம் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள போயிட்டு அந்த பார்சலை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு கன் இருக்கு. இவனுக்கு எதுக்குடா கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணி வெங்கட் நீ எங்க இருக்க, என்னுடைய அப்பா லைப்ரரிக்கு வந்திருக்காரு, இப்போதான் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருந்தாரு, அந்த ஆள் ஒரு புக் வேற போட்டிருக்கான், நீ உடனே கிளம்பி லைப்ரரிக்கு வா அப்படின்னும் போது என்னது உன்னுடைய அப்பா லைப்ரரிக்கு வந்திருக்காரா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்லா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்கதான்
இங்கதான்ப்பா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அந்த ஆளை காணும். வெங்கட் அவர் ஆளை காணும், நான் போனை கட் பண்றேன் அப்படின்னும் போது வேதா போனை கட் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. இவங்க போனை கட் பண்ணிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் செக் பண்றாங்க. செக் பண்ணி அவருடைய வீட்டையே கண்டுபிடிச்சிட்டு வெங்கட் கிட்ட கூட சொல்லாம இவங்க பார்னு கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு, இருந்தாலும் போயிட்டு அப்பா கிட்ட பேசிடலாம். அவரை நேரா பார்த்து நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணேன், எதுக்காக என்ன கொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்ற விஷயத்த கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப யாரோ 2 பேரு உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டு யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எங்க அப்பாவை பார்க்க வந்தேன் அப்படின்றாங்க. எனது அப்பாவை பார்க்க வந்தியா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னா ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புற ஹீரோயினை கையை பிடிச்சி இழுக்கும் போது டே எடுவட்ட பையிலே பொம்பளை மேலேயே கைய வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேகாலேயே மண்டை மேல அடிக்கும் போது அவரு அதுக்கு மேல காண்டாயிட்டு ஹீரோயினை காது மேலே அடிக்கிறாரு. இவங்க சுருண்டு கீழே ஒழுகுறாங்க. இந்த டைம்ல நீ அவருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கிட்ட சொல்லும் போது நம்பர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு நம்பர் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காது மேல அடிச்சாரு பாத்தீங்களா, அவரு நம்பர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த நம்பரை ஹீரோயின் நோட் பண்றாங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மயக்கமாயிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ரூம்குள்ள கட்டப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. நீ எப்படி இங்க வந்த, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோயிட்ட கேட்கும் போது அதெல்லாம் பேச இப்போ டைம் கிடையாது, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்போ கார்ல போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பேக செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உடனே வண்டியை திருப்பி நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்னா ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, திருப்பி எதுக்கு அங்க போகணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னுடைய அப்பா எழுதின புக்கை வந்துட்டு நான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் போல, நான் போயிட்டு அதை கொண்டுட்டு வரணும், அதை படிச்சா மட்டும்தான் எனக்கு எல்லா உண்மையும் புரியும், தயவு செஞ்சு வண்டியை திருப்பு அப்படின்னும் போது ஏமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கொஞ்சம் அமைதியா இரு, எனக்கு உன்னுடைய சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட கொண்டுட்டு போயிட்டு டிராப் பண்றாரு. இங்க பாரு, என்ன கேட்காம கொள்ளாம எங்கேயும் போகாத, கொஞ்சம் அமைதியா இரு, உன்னுடைய அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணி வண்டியை நிப்பாட்டு அப்படின்றாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய டிக்கில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்குறாரு. அந்த ரத்தமா அங்க இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டேன், அப்படி சண்டை போடும் போது மேல அடிபட்டு ரத்தம் ஊத்துது போல, நல்ல வேலை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது யாரோ கத்தியோட உள்ளுக்குள்ள வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இதை நம்ம ஹீரோயின் கனவா கண்டு பயந்து கண்ண முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அந்த கனவுக்கு அப்புறமா மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காவே இருக்கு, 20 வருஷம் ஆச்சு என்னுடைய அப்பாவை நான் நேர்ல பார்த்து, அப்போ எனக்கு ஒரு 4 வயசு 5 வயசு அப்படிதான் இருக்கும். அந்த டைம்ல இருந்து என்னுடைய அப்பா என் மேல சரியான கான்ல இருக்காரு, ஏன் தான் தெரியல, என்னுடைய அப்பாக்கு என் மேல அப்படி என்ன கோவம், அப்படி என்ன வெறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருமா, நீ தேவையில்லாம அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்க, உன்னுடைய அப்பா திரும்ப வரமாட்டாரு, நீ கவலைப்படாத அப்படின்னும் போது ஹீரோயின் பாக்குறாங்க. இவன் என்ன நம்ம கிட்ட ஒழுங்கா பேசாம லேப்டாப்பையே நோண்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, டே நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாசம் எனக்கு ஒரு செமினார் இருக்கு, அதுக்காக தான் பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடைய அப்பாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உன்னுடைய அப்பாவே ஒரு புக் எழுதினாரு அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த புக்கை ஏதாவது ஒரு பப்ளிஷிங் கம்பெனி தான் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, நீ அந்த மாதிரி ஏதாவது நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நோட் பண்ண அப்படின்றாங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு நம்ம ஹீரோயினும் போயிட்டு விசாரிக்கும் போது இந்த ரைட்டரை பத்தி எங்க கிட்ட எந்த டீடைலுமே கிடையாது, நாங்க காசு கொடுக்குறோம், எத்தனை புக்கு சேல் ஆகுதோ அதுக்கான ராயல்ட்டியை கூட உங்க அக்கௌண்ட்ல போட்டுருவோம், அட்லீஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் ஆச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை கூட அந்த மனுஷன் கொடுக்காம போயிட்டாரு. எப்பயாச்சும் காசு வேணும் அப்படின்னா நேரடியா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இதை கேட்டவனே இவங்களுக்கு இன்னமும் செம கடுப்பா இருக்கு, என்னடா இதுவும் முட்டு சந்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, சரி ஓகே எங்களுக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. உங்களுக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல ஆர்டர் போடுங்க, ஆன்லைன்ல மட்டும்தான் அந்த புக்கை வாங்க முடியும், நீங்க ஆர்டர் போட்டு 10 நாளுக்குள்ள வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அதுக்கு நாங்க 10 நாள் வெயிட் வேற பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆர்டர் போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நைட்டு அப்பாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு போக அங்க வந்தவங்க ஹீரோயின் அடிச்சுட்டு யாருக்கோ கால் பண்ணிருப்பாங்க, நம்பரையும் சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து அவங்க என்ன அடிச்சு போட்டு யாருக்கோ கால் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க, அந்த நம்பரை நான் நல்லாவே நோட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த நம்பர் யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா அங்க இருந்தது யாரு, என்ன யாரு கடத்த ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது, எம்மா சரியான ஜீனியஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு இங்க
இங்க இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அது நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்ச போலீஸ் ஸ்டேஷன் தான். அங்கதான் லிங்கம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட போயிட்டு நம்பரை காமிச்சு இந்த நம்பர் யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்பரை வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செக் பண்ணிட்டு, சாரே இது எங்களுடைய இன்ஸ்பெக்டருடைய நம்பர் தான், மனுஷன் உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, போயிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா, எனது உங்க இன்ஸ்பெக்டர் நம்பரா அப்படின்னா அந்த ஆள் தான் நைட்டு ஆளை வச்சு என்ன கடத்த பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம உள்ளுக்குள்ள போயிட்டு லபோ திபோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர், ஏமா கொஞ்சம் அமைதியா இரு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொன்னாதான் எனக்கு புரியும் அப்படின்னும் போது ஹீரோயின் எல்லாமே சொல்லிட்டு, அவங்க நைட்டு என்ன கடத்த பார்த்தாங்க, அவங்க உங்களுக்கு தான் கால் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க, அப்படின்னா நீங்க தான் என்ன கிட்னாப் பண்ண பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனது கிட்னாப் பண்ண பார்த்தனா, நீ எதுக்குமா முதல்ல அந்த வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்க அப்பாவை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்றாங்க. எனது உன்னுடைய அப்பாவை பார்க்க போனியா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு ஒரு கேஸோடைய ஃபைலை கொண்டு வந்து வச்சுட்டு, இந்த ஆள் தான் உன்னுடைய அப்பாவான்னு பாரு அப்படின்னும் போது பார்த்துட்டு இவங்களும் ஆமான்றாங்க. ஏமா இவன் சரியான சைக்கோ, கடந்த 3 வருஷமா டிபார்ட்மெண்ட்டே இவனை தான் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கு, இது வரைக்கும் 6 பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னும் போது, எனது கொலை பண்ணிருக்காரா, என்னுடைய அப்பா ஒரு கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. கொலைகாரன் கிடையாதுமா, சரியான சைக்கோ, கத்திய வச்சு பின்னாடி பக்கமா குத்தி முன்னாடி பக்கமா கொலை பண்றாள் இவன், இவனை தேடிதான் நாங்க அலைஞ்சுகிட்டு இருக்கோம், நீ எதுக்கு தேவையில்லாம அந்த வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நீங்க என்னமோ மறைக்க பாக்குறீங்க, அந்த ஆள் இப்போ எங்க இருக்கிறாரு, நான் என்னுடைய அப்பாவை பார்க்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, வேதா அப்படின்னு சொல்றாங்க. வேதான்ற பேரை கேட்டவனே இன்ஸ்பெக்டரே ஆடி போறாரு, இவங்களால நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, நம்மளே போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப, ஏமா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உன்னுடைய அப்பா இது வரைக்கும் 6 பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்காரு, அந்த 6 பொண்ணுங்களுடைய பேருமே வேதா தான், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் பயங்கரமா அதிர்ச்சியாய் திரும்புறாங்க. தன்னுடைய பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சரியான வெறியில இருக்காரு. தன்னுடைய பொண்ணுடைய பேரை வச்ச எந்த பொண்ணா இருந்தாலும் யோசிக்காம கொடூரமா கொலை பண்ணிட்டாரு போல. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி லிங்கத்துடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க. இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து எதையோ பார்த்துட்டே இருக்கும் போது யாரோ இவங்களையுமே பின்னாடி பக்கமா இருந்து கத்தியால கழுத்துல குத்தி கொலை பண்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் மத்த அதிகாரிகள்லாம் வராங்க, ஹீரோ ஹீரோயினும் வராங்க. இவங்க வந்து பார்க்கும்போது லிங்கம் துடிச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு தங்கச்சியும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் பார்த்து, என்ன விஷயம் ஆச்சு, இந்த பொண்ணு எப்படி இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இப்போ இறந்து போனாலே அந்த பொண்ணுடைய பேரும் வேதா தான், இத சொல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, இந்த கொலையுமே உன்னுடைய அப்பா தான் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது ஹீரோயின் ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டாங்க. அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்ப, வெங்கட் அந்த பொண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் சொல்லி அனுப்புறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இது வரைக்கும் என்னுடைய அப்பா யாரெல்லாம் கொலை பண்ணிருக்காரோ அவங்க எல்லாருடைய லிஸ்ட்டுமே எனக்கு வேணும், அவங்க எல்லாரும் எப்படி இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் என்ன கனெக்ஷன், என்னுடைய அப்பாவை கொலை பண்ண என்ன விஷயம் தூண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் ஸ்டார்டிங்ல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப கெஞ்சி கேட்கும் போது அவரும் கொடுத்துடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு அந்த இறந்து போனவங்களுடைய ஃபேமிலி கிட்ட போயிட்டு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முதல்ல லிங்கமுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா செமையா மழை பெஞ்சிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ லிங்கம் அந்த அபார்ட்மெண்ட் மேல இருந்து கீழே ஒடுகுறான். சரியான அடிபட்டு அவன் ஸ்பாட்லயே இறந்து போறான். இப்போ நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா நம்ம ஹீரோ போனையே அட்டென்ட் பண்ண மாட்டாரு. இப்போ பொதுமக்கள்லாம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு நடுவுல எவனோ ஒருத்தன் டெட் பாடியை நோக்கி வராம அங்கிருந்து கிளம்புற மாதிரி தெரியுது. யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேற யாரு, நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவன் எதுக்காக இங்க வந்து இவனை கொலை பண்ணிட்டு போறான், இவன் தான் கொலை பண்ணானா இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். படம் போக போக உங்களுக்கு புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த சீனுக்கு அப்புறமா மயக்கமாயிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை கொண்டு வந்து ஹீரோ ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பயப்பட ஒண்ணும் கிடையாது, அந்த பொண்ணு அந்த டெட் பாடியை பார்த்து பயந்து போயிட்டு தான் மயக்கமாயிட்டு இருக்கா, ஆனா கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோங்க, அந்த பொண்ணு ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு நீ போயிட்டு உன்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வா, இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு என் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னும் போது ஹீரோயினும் போயிட்டு மூட்டை முச்செல்லாம் கட்டிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. இவங்க சந்தோஷமா வாழ்றாங்க. ஒரு மாதிரி இவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு சீன்ல ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஐயாக்கு கால் பண்ணா அவரு போனையும் அட்டென்ட் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான செமினார் இருக்கு, எப்படி
எப்படியாச்சும் அவரை எழுப்பி அமுச்சு விடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஹீரோயினும் போயிட்டு எழுப்புறாங்க. எழுப்பி இன்னைக்கு ஒரு முக்கியமான செமினார் இருக்கான், நீ போயிட்டு அட்டென்ட் பண்ணு, போனுக்கு மேல போன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஹீரோ சோம்பலா இருக்காரு. நீ போயிட்டு வந்த அப்படின்னா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கிளம்பி அப்படியே ஹீரோயினை லுக்கு விட்டுக்கிட்டே சைட் அடிச்சுக்கிட்டே போறாரு. ஹீரோயின் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். வேற என்ன, லவ் ப்ரப்போசல் தான். இதே மூடோட ஹீரோயின் போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய துணியெல்லாம் துவைக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின்குள்ள போடும்போது ஒரு துணியில மட்டும் ரத்தக்கரையா இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்து இது எப்படி ரத்தக்கரையாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் அமுச்சு விட்ட கொலை செய்யப்பட்டவங்களுடைய டீடைல்லாம் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பொண்ணுடைய கழுத்துல இதே போல கத்தியால குத்தி அவங்க அப்பங்காரன் கொலை பண்ணிருக்கான். ஆனா அந்த பொண்ணுடைய கழுத்துல ஒரு வித்தியாசமான லாக்கெட் இருக்கு. இந்த லாக்கெட்டை நம்ம இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே செவுத்துல ஒரு பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங்ல இதே போல ஒரு லாக்கெட் இருக்கு. இது மட்டும் இல்லாம வேற எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அந்த பையன் ஒரு பிளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ அமைச்சிருப்பா. ஒரு பொண்ணு கூட நம்ம ஹீரோ கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில். அது ஏதோ ஒரு காலேஜ்ல கல்ச்சுரல் போல மக்களே. அப்போ அந்த போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த போட்டோவை இப்ப நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது நம்ம ஹீரோ எந்த பொண்ணு கூட கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்காரோ அந்த பொண்ணுடைய கழுத்துலயுமே இதே போல ஒரு செயின் லாக்கெட் இருக்கு. இத பார்த்து ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. இவன் நம்ம கிட்ட என்னமோ மறைக்கிறான், நிறைய பொய் சொல்றான் போல, நம்மளால எல்லாருடைய மனசையுமே படிக்க முடியும், அவங்க என்ன விஷயம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும், இவனை மட்டும் ஏன் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு லைட்டா புரியுதா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ எதுக்காக போயிட்டு பொய்யா சொல்லிருப்பாரு, அதுக்கப்புறம் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ பொய் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்காரு போல மக்களே. மனசுக்குள்ள கூட பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ நம்ம கிட்ட என்னமோ மறைக்கிறாரு அப்படின்ற விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கும் போது கை தவறி லேப்டாப்ல பட்டு வேற ஒரு டேப் ஓபன் ஆகுது. அதுல நம்ம ஹீரோ அவரை பத்தி அவரே எழுதி வச்சிருக்காரு. இது வந்துட்டு ஒரு டைரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்த ஹீரோயின் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்ட் பேரு லில்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் படிக்க நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ டெல்லியில லேப் படிச்சுக்கிட்டு இருக்காரு. கூடவே லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணும் ஹீரோவும் பயங்கரமா லவ் பண்றாங்க. கிளாஸ் ரூம்லயே உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க வந்த ப்ரொஃபசர் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. செக்ஷன் 375 இது எதுக்கான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 18 வயசுக்கும் குறைவான பெண்களை யாராவது ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சமா 20 வருஷம் தண்டனை கிடைக்கும். இததான் இந்த செக்ஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் ஹீரோவுடைய காதல கேட்டவுடனே நம்ம ஹீரோ ரொமான்ஸ கூட ஸ்டாப் பண்ணிட்டு நேரா போயிட்டு இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, நீங்க சொல்ற சட்டத்தை 2018லயே மாத்திட்டாங்க. யாராவது 18 வயசுக்கும் கீழே இருக்கிற ஒரு மைனர் பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் அப்படின்றதுதான் அதிகபட்ச தண்டனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இங்க படிச்சு நான் ஒன்னும் பண்ண போறது கிடையாது, நான் புக்கையே பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பொண்ணை கூப்பிட்டு வெளியே போயிட்டாரு. வெளியே போயிட்டு லில்லி கிட்ட பேசிக்கிட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு போலீஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ லில்லி இங்கேயே வெயிட் பண்ணு, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி ஒரு வீட்டுக்கு போறாரு. அது ஒரு கிரைம் ஸ்பாட். ஒரு ஜட்ஜை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அங்க போயிட்டு நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஒரு ஜட்ஜி ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா கோவால இருந்து டெல்லிக்கு வந்திருக்காங்க. டெல்லிக்கு வந்து இவங்க தனியா இருக்கும் போது யாரோ கொலை பண்ணிட்டாங்களா இல்ல இவங்களே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. கடந்த ஒரு வாரமா இவங்க வீட்டுக்கு காருடைய டிரைவர், தோட்டக்காரன், அதுக்கப்புறம் அக்வா கார்டை கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். இவங்க 3 பேரை தவிர வேற யாருமே வீட்டு பக்கம் வரவே இல்ல. எல்லார்கிட்டயுமே விசாரிச்சாச்சு, பெருசா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்க, ஒருவேளை தற்கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது, பயங்கர ஸ்ட்ராங்கான லேடி தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு டெட் பாடி எல்லாம் பார்த்துட்டு சாரி என்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணவே மாட்டேங்குது, நான் இப்போ கிளம்புறேன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா என்ன கூப்பிடுங்க நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. போலீஸே கேஸ் விஷயமா நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு புத்தி கூர்மையுள்ள ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போயிட்டு லில்லிய பாக்குறாரு. அவங்க செம கோவமா இருக்காங்க. ஏமா கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேசிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்ட, உனக்கு என்ன விட வேற ஏதோ ஒரு விஷயம் முக்கியமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க, ஜாலியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்லயே நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பாட்டு முடிய ஹீரோவும் லில்லியும் கடற்கரையில உட்கார்ந்து
பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ லில்லின்னு இந்த பொண்ணை கூப்பிடுறாரு. அப்போ இந்த பொண்ணு கோவப்படுறா. அந்த பேரை சொல்லி என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது, என்னுடைய அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா நான் ஒரு சர்ச்சில் தான் வளர்ந்தேன். அங்க இருக்கிற யாரோ தான் எனக்கு லில்லி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஏனோ தெரியல எனக்கு இந்த பேரே புரிய மாட்டேங்குது, எனக்கு வேற பேர் வை அப்படின்னும் போது எனது நான் வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. ஆமா நீ தான் பேர் வைக்கணும் அப்படின்னும் போது ஹீரோ எக்கச்சக்கமான பேரை சொல்றாரு. கடைசியா என்னுடைய அம்மாவுடைய பேரு வேதா, நான் உனக்கு வேதானே பேர் வைக்கிறேன். எனக்கு என்னுடைய அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு அப்படின்னா அது நீ தான். உனக்கே நான் வேதான்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னும் போது இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. மை நேம் இஸ் வேதா, வைஃப் ஆஃப் வெங்கட், மை நேம் இஸ் வேதா வேதா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஜாலியா ஃபன் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த பொண்ணு ரூம்க்கு போயிட்டாங்க. பேசிட்டு நம்ம ஹீரோ தண்ணியை குடிக்கிறாரு. அப்போ ஹீரோக்கு என்னமோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு என்னமோ தோணுது, நீங்க உடனே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு வாட்டர் பியூரிஃபையரை செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு மஷ்ரூம் இருக்கு. நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், இது ஆப்பிரிக்கன் மஷ்ரூம். இத தண்ணிக்குள்ள போட்டா கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை வெளியே விடும். இந்த தண்ணியை குடிச்சுதான் அவங்க இறந்து போயிருக்காங்க. யார் இந்த ஃபில்டரை மாத்த வந்தாங்களோ அவங்க தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, யாரு சாமி இவன் அப்படின்ற மாதிரி போலீஸே பாக்குறாங்க. இதை சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி கேஷுவலா வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு சரியான கான்ல இருக்கா. என்னடா சொல்லாம கொல்லாம நீ பாட்டுன்னு கிளம்புற, நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. நம்ம ஹீரோவும் கதவை தட்டிட்டே இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வெளியே வரா. வெளியே வந்து பார்க்கும்போது ஹீரோ ஆளக்கானும், கால் பண்ணாலும் போன் போக மாட்டேங்குது. அப்படியே நம்ம ஹீரோ வளர்க்குற நாய்க்குட்டியை தூக்கிட்டு ஓரமா வராங்க. வந்துட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பீச் ஓரமா நின்னு வரைஞ்சுகிட்டு இருக்காரு. இந்த சீன் தான் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணும் நாய் மூலமா தூது அனுப்புது. நம்ம ஹீரோவும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சு பார்க்கும்போது என்ன மன்னிச்சுக்கோ, என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. இதை நம்ம ஹீரோ படிச்சுட்டே இருக்கும்போது அந்த பக்கம் யாரோ இந்த பொண்ணுடைய கழுத்துலயே கத்திய வச்சு குத்துறாங்க. அது யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய அப்பா தான். இந்த பொண்ணை கழுத்துலயே குத்தி கொலை பண்ணி இழுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமா போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்க இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. இந்த விஷயத்த பார்த்து ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. செமையா அழுகிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து டெட் பாடியை தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயும் கார்லயே உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது கிரைம் ஸ்பாட்ல இந்த விஷயம் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்க நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் ரூம் உடைய கீ ஒன்னு இருக்கு. இது வேதாக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோவும் இருக்கு. இந்த ரூம்லயே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரனும் இருக்கான். இப்போ இந்த கொலைகாரனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ என்னுடைய பொண்ணா இருப்பாலும் நினைச்சுதான் கொலை பண்ண, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த பொண்ணு என்னுடைய பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்லுங்க. மேபி அவ என்னுடைய பொண்ணுன்னு எனக்கு தெரிய வந்தா இந்த விஷயம் இதோட ஸ்டாப் ஆயிடும். அப்படி இப்போ நான் கொலை பண்ணது என்னுடைய பொண்ணு இல்ல அப்படின்னா இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். என் பொண்ணை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் கொலை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னும் போது இந்த விஷயத்த கேட்ட நம்ம ஹீரோ பயங்கரமா காண்டாயிட்டு, கொய்யால நான் உன்னை இங்கே கொலை பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாயும் போது போலீஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க. தடுத்து, வெங்கட் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்னும் கிடையாது, இந்த ஆளை கொண்டுட்டு போயிட்டு நாளைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்ணும், அதுக்கப்புறம் நீங்க சட்டப்படி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. எனது சட்டப்படியா, என்னுடைய உயிருக்கு உயிரான காதலியவே கொலை பண்ணிருக்கான், அவனை சட்டப்படிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரவுடி பசங்களுக்கு காசு கொடுத்து போயிட்டு ஸ்டேஷன்ல இருந்து அவனை எப்படியாச்சும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு போயிட்டு ஸ்டேஷனுக்குள்ள இருந்து இவனை எப்படியோ தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டே இருக்கும் போது இந்த சைக்கோக்கு நல்லாவே புரியுது நம்மள தூக்கிட்டு போயிட்டு ஒன்னும் பால் கொடுக்க போறது கிடையாது, கொலை தான் பண்ண பாப்பாங்க, அதுக்கு முன்னாடி இவனுங்களை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்தி மாதிரி என்னமோ இருக்கும். அதை தூக்கி எல்லாரையுமே குத்த ஆரம்பிக்கிறான். குத்தும் போது வண்டி பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட்டை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓடி போயிட்டு வண்டிக்குள்ள பார்க்கும்போது அங்க அந்த சைக்கோவை ஆளக்கானும். ஐயோ இவனை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கத்துறாரு. இந்த விஷயத்த அந்த சைக்கோ ஒரு பக்கமா ஒளிஞ்சு நின்னு பாக்குறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இந்த சைக்கோவை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய கையாலேயே கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா சுத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. தேடி இந்த சைக்கோடைய சொந்த ஊரை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த சைக்கோடைய ரூம்ல இருந்து ஒரு போட்டோவை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த போட்டோவை எந்த ஸ்டூடியோல எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அங்க போயிட்டு விசாரிக்க அந்த போட்டோகிராஃபர் இந்த போட்டோவை பார்த்துட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்கு அதை அப்படியே பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருந்திருக்காரு. அவரை இந்த ஊர் மக்கள்
கடவுளா பார்த்திருக்காங்க. ஏன்னா அந்த ஜமீன்தாரு தாங்கிட்ட இருக்க சொத்தை தான் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்காக நிறையவே செலவு பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க மாப்பிள்ளைய தேடி அதுக்கப்புறம் ஒரு பையனை பார்த்து அந்த பையன் அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்றாங்க. மணமேரியில கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மணமகனுடைய உடம்புல நெருப்பு பட்டு அவன் அங்கேயே தீப்பத்தி எரிஞ்சு இறந்து போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு ராசி கிடையாது, இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு அன்லக்கியான பொண்ணு அப்படின்ற மாதிரி ஊர் முழுக்க பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு களங்கம் ஏற்பட்டுச்சு, தன்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கைய சந்தோஷமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தாரு சில பல ஜோசியர்களை பாக்குறாரு. என்ன மாதிரி மாப்பிள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடைசியா நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஒரு பயங்கரமான ரைட்டரு. இவரை கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பொண்ணும் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லும் போது இந்த ரைட்டரை வந்துட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ரைட்டர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். என்னதான் ஏழ்மையா இருந்தாலும் தன்னுடைய பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டா போதும், பாசமா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இவர் உள்ளுக்குள்ள போயிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு கையை கிட்ட கொண்டு போறாரு. அப்ப அந்த பொண்ணு கையை பிடிச்சி வயித்துல வைக்கிறா. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை எரிஞ்சு இறந்து போனாரு பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து இவங்க கர்ப்பமா இருக்காங்க போல. இந்த விஷயம் இவருக்கு புரிஞ்சோனே பயங்கரமா கோவப்படுறாரு, அசிங்கசியமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்குள்ள இல்லற வாழ்க்கை ஒழுங்காவே இல்ல, ஏன் எதுவுமே ஒழுங்கா இல்ல அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்னதான் கட்டின மனைவி ஃபர்ஸ்ட் நைட்ல கர்ப்பமா இருக்கிறா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு ஒரு காண்டானாலும் அதிர்ச்சி ஆனாலும் மாமனார் வீட்டுல எக்கச்சக்கமான சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் வெளியே சொல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கும் போது ஊருக்குள்ள இவர் ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சு போச்சு, பேச ஆரம்பிக்கிறாரு, பழக ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கர்ப்பமாவும் ஆகிறா. இந்த விஷயம் மாமனாருக்கு தெரிஞ்சு கண்டிக்கும் போது மாமனாரியே கொலை பண்ணிடுறாரு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமையும் கொலை பண்ணிடுறாரு. இப்போ இந்த விஷயம்லாம் நடந்து சில மாதங்களுக்கு அப்புறமா இவர் ஒரு பொண்ணை செட்டப்பா வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு கொற்ற மழையில போயிட்டு பாக்குறாரு. அந்த லேடி குழந்தை பிறந்த மயக்கத்துல இருக்காங்க. இவரு குழந்தைய தூக்கி பாக்குறாரு, இது ஒரு பெண் குழந்தை. பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயத்தை தான் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதிருப்பாரு. இப்போ இந்த குழந்தைய இவர் கொஞ்சிட்டே இருக்கும் போது அவங்க கண்ண முழிக்கிறாங்க. கண்ண முழிச்சு என் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி வச்சுக்கிட்டு எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் குழந்தைய பார்க்க வந்தேன் அப்படின்றாரு. உங்க குழந்தை கிடையாது, என்னுடைய குழந்தை. ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன வந்துட்டு ஊருக்கு தெரியாம சீக்கிரட்டா பழகி இப்போ நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தையும் பிறந்திருக்கு. இப்போ நான் வெளியே போயிட்டு என்ன சொல்ல முடியும், என்ன அசிங்கமா பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ கவலைப்படாதமா, இந்த செகண்டே நான் உனக்கு தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்ல, ஆமா பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க, அந்த பொண்ணு கர்ப்பமா இருப்பா, அந்த பொண்ணு சொத்து சொகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனுபவிச்சு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பா, எனக்கு மட்டும் இந்த குடிசைக்குள்ள வச்சு தாலி கட்ட போறீங்களா, இங்கிருந்து வெளியே போங்க அப்படின்னும் போது இவரு கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு கன்லாம் வாங்கியிருப்பாரு, பொண்டாட்டியும் புள்ளையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் ஊர் மக்களுக்கு தெரிய வந்து என்னுடைய ஜமீன்தார கொலை பண்ணது மட்டும் இல்லாம ஜமீன்தாருடைய பொண்ணையும் குழந்தையும் வேற கொலை பண்ண பாக்குறானா இவன், இது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தையும் குடிசைக்குள்ளேயே வச்சு தீ வச்சிடுறாங்க. அந்த பொண்ணு கருகி இறந்து போறா. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுடைய அப்பாக்கு தெரிய வருது, சாரி நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுடைய புருஷனுக்கு தெரிய வருது. இந்த சைக்கோக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா என் வாழ்க்கையை நான் முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணை கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் போல. நடுவுல நம்ம ஹீரோயினுடைய அம்மா எப்படியோ இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவன் சுத்திக்கிட்டு இருக்கானா. இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த போட்டோகிராஃபர் ஹீரோ கிட்ட சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க இல்ல சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாராவது உயிரோட இருக்காங்களா, எங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் இந்த ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த போட்டோகிராஃபர் சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு டீச்சரை பார்த்து எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோயினுடைய அம்மா இறந்து போயிட்டு இருக்காங்க, குழந்தை அந்த சைக்கோடைய கண்ணில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு அமுச்சு வச்சுட்டு இருக்காங்க, அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே டீச்சர் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டிப்பா பொண்ணை கொலை பண்ண அப்பன் சைக்கோ வந்தே தீருவான், நம்ம போயிட்டு அந்த பொண்ணு கூட பழகி அந்த அப்பனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கூட பேசி பழகி இப்போ ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இதையெல்லாம் படிச்சு ஹீரோயின் ஒரு பயங்கரமான ஷாக்ல இருக்கும் போது இப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்க்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
ஒரு சின்ன விசாரணை அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு அன்னைக்கு அந்த கான்ஸ்டபிள் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போனார் இல்லையா, அந்த ஸ்பாட்ல நீங்க சந்தேகப்படும்படியா ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி எதுவும் பார்க்கல அப்படின்றாங்க. நல்லா யோசிச்சு பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பா சூசைட் கிடையாது, யாரோ அந்த கான்ஸ்டபிளை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சிமுலேஷன்லாம் இவர் பண்ணி காமிக்கிறாரு. அங்க ஒரு பொம்மை இருக்கும். இப்ப அந்த கான்ஸ்டபிள் தன்னுடைய தங்கச்சியை எவனோ கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி இறந்து போன சோகத்துல தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னே வச்சுக்கோங்க. மொட்டை மாடியில இருந்து குதிச்சு இறந்து போறாரு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு குதிச்சிருந்தாரு அப்படின்னா முகம் கீழே பார்த்த மாதிரி ஊந்திருப்பாரு. ஆனா நீங்களே கண்ணுக்கு முன்னாடி அந்த டெட் பாடியை பாத்தீங்க, அவரு கவுந்து விழுந்து கிடந்தாரு, மேல பார்த்த மாதிரி விழுந்து கிடந்தாரு. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவரை யாரோ தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த சம்பவம் நடந்த ஸ்பாட்ல இருந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கான்ஸ்டபிள் கீழே விழுந்து இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த டெட் பாடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே டெட் பாடியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்த மட்டும் ஓடிலாம் போட்டுட்டு மக்கள் வரத்துக்கு ஆப்போசிட் சைடா நடந்து போயிட்டு இருக்கான். இவன் தான் கொலைகாரனா இருப்பானும் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காமிக்க நம்ம ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா இதே போல ஒரு ஓடியை தான் இப்போ நம்ம ஹீரோயின் ரத்தக்கரையோட துவைக்க போட்டிருப்பாங்க. அன்னைக்கு கால் பண்ணும்போது ஹீரோ போன் அட்டன் பண்ணிருக்க மாட்டாரு. ஒருவேளை ஹீரோ தான் கொலைகாரனும், நம்ம ஹீரோ நிறைய விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சிட்டாரு, நிறைய விஷயத்துல நம்மள ஏமாத்திட்டாரு, ஒருவேளை அவன் தான் கொலைகாரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னமா யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் எனக்கு எதுவுமே தெரியல, ஞாபகம் இல்ல அப்படின்றாங்க. சரிமா நீ நல்லா யோசிச்சுட்டு ஞாபகம் வந்தா மறக்காம எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்க கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கண்டிப்பா ஹீரோயின் ப்ரப்போஸ் தான் பண்ண போறாங்க, அவளுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னே எதுக்காக அந்த கான்ஸ்டபிள் லிங்கத்தை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது நான் கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இல்லம்மா நான் அவரை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அந்த கான்ஸ்டபிள் லிங்கத்தோடைய தங்கச்சி இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை பார்க்க போயிருக்காரு. லிங்கம் சரகு போட்டுட்டே இருக்கும் போது எதுக்காக உன்னுடைய தங்கச்சிய நீயே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானா அப்படின்னு சொல்லிட்டு எவனும் பயங்கரமா ஷாக் ஆகுறான், நம்மளுமே செமையா ஷாக் ஆகும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த சைக்கோடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு ஹீரோயினுக்கும் கால் பண்ணி சொல்லிருப்பாரு நைட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள ஒரு குளறுபடி ஏற்பட்டு நம்ம சைக்கோவே வந்து ஹீரோயினை பார்த்து அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் தான் சந்தேகப்பட்டு கட்டி போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வரலனா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு கால் அட்டென்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் கிளம்பி அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து இந்த சைக்கோ எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பொறுமையா இந்த சைக்கோ ஆர்டி அருணாசலம் மாதிரி வந்துட்டே இருக்கும்போது ஹீரோ போயிட்டு நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த சைக்கோக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, எதுக்காகடா ஏன் காதலியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஒரு சீன்ல நம்ம ஹீரோ அந்த காதலிக்கு வேதா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாரு. உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு என் பேரு வேதா, நான் தான் வேதா வேதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த இந்த சைக்கோ இந்த விஷயத்த பார்த்திருக்கான். பார்த்துட்டு ஒருவேளை இவதான் நம்ம பொண்ணு வேதாவா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணிருப்பான். இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணல, என்னுடைய பொண்ணும் நினைச்சுதான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ சொல்ல, ஓ அப்படியா, தெரியாம கொலை பண்ணிட்டியா, ஆனா இப்போ உன்னுடைய உண்மையான பொண்ணு உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறா, உன்னால முடிஞ்சா போயிட்டு கொலை பண்ணிக்கோ அப்படின்னும் போது இவனும் ஆயுதத்தோட கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சரியா ஃபைட் பண்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோ இந்த சைக்கோவை கொலை பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கொலை பண்ணி வண்டிக்குள்ள தூக்கி போட்டுட்டு போகும்போது தான் ரத்தம் வெளியே ஊத்தி இருக்கும். இந்த விஷயத்த பார்த்துட்டு ஹீரோயின் சொல்லிருப்பாங்க உங்க டிக்கில இருந்து ரத்தம் ஊத்துது அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் வண்டியோட டிக்கில இருந்து. அதுக்கப்புறம் ஹீரோ தொடச்சிட்டு போயிருப்பாரு. மறுநாள் ஹீரோயின் சோகமா ஒரு மாதிரி பயத்தோட பேசிட்டு இருக்கும் போது கூட உன்னுடைய அப்பா வர வாய்ப்பே கிடையாது, உன்னுடைய அப்பா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதுக்கெல்லாம் இதான் காரணம் போல. இப்போ எதுக்கா இந்த பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே அந்த கொலைகாரனை நான் கொலை பண்ணிட்டேன், அப்படி இருக்கும்போது உன்னுடைய தங்கச்சிய அவன் எப்படி வந்து கொலை பண்ண முடியும், சோ நீ தான் கொலை பண்ணிருப்ப, எதுக்காக உன்னுடைய தங்கச்சிய கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா சார் நான் தான் கொலை பண்ணேன், நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னுடைய அம்மா இவளை என் தள்ள கட்டிட்டு இறந்து போயிட்டாங்க, இவ வேற சரியான பைத்தியம், இவளை வச்சுக்கிட்டு என்னால வாழவே முடியல, பைத்தியத்தை வீட்டுல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவனும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான், என்னுடைய வாழ்க்கையே இந்த பொண்ணால நாசமா போச்சு, எப்படா இந்த பொண்ணை ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேதான ஒரு பொண்ணை ஒரு சைக்கோ கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எங்க ஸ்டேஷனுக்கு வர அந்த விஷயத்தை யூஸ்
யூஸ் பண்ணி நான் என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டேன், நான் தான் கொலை பண்ணேன், இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னும் போது நீலாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்ட ஆரம்பிக்கும் போது, சார் கொஞ்சம் வாய மூடுங்க, நீங்க ஒரு கொலை பண்ணிருக்கீங்க, நான் ஒரு கொலை பண்ணிருக்கேன், அவ்வளவுதான், இந்த விஷயத்த வெளியே சொல்லாதீங்க அப்படின்னும் போது இப்படி பேசிட்டே இருக்கும் போது ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை வருது. அந்த சண்டையில நம்ம ஹீரோ இவனை பிடிச்சி தள்ளி விட இவன் மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கொலை பண்ணும் அப்படின்லாம் தள்ளி இருக்க மாட்டாரு, தெரியாம தள்ளி விட்டுருப்பாரு. இவன் தெரியாம கீழே விழுந்து தெரியாம இறந்து போயிட்டு இருப்பான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ ஆமா அப்படின்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல போலீஸ் இந்த சைக்கோடைய டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஹீரோயினுக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டவுடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவன் என்னுடைய உண்மையான அப்பாவும் கிடையாது, அவன் ஒரு நல்ல மனுஷனும் கிடையாது, இறந்து போனது சந்தோஷமான விஷயம் தான், இதுக்கப்புறமாச்சு நான் நிம்மதியா வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு காருக்குள்ள இருந்து அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வராங்க. இது நம்ம ஹீரோவுடைய நாய்க்குட்டி தான். இத பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த நாய்க்குட்டி 3 பேரும் சந்தோஷமா வாழ போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படமா இருந்துச்சா? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.